guys, welcome to my channel. This is Lata from Swarnika Beauty and Makeover. Free professional makeup and hairstyling course every alternate days. இன்னைக்கு டே 4ல நம்ம பார்க்க போகிறது ஸ்கின் ப்ரெப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கின் ப்ரெப்னா என்ன? சிடிஎம் ப்ராசஸ். நம்ம டே 2லேயே ஆல்ரெடி இந்த சிடிஎம் ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். பட் அது ரெகுலராக நம்ம பண்ணுற சிடிஎம் ப்ராசஸ். பட் ஒரு மேக்கப்னு வரும்போது ஒரு ஹெச்டி மேக்கப்போ பண்ணுறோம், ஒரு ஏர் ப்ரஷ் மேக்கப் பண்ணுறோம், ஒரு நார்மல் மேக்கப் கூட பண்ணால் அதனோட சிடிஎம் ப்ராசஸ் நார்மலாக நம்மளோட ரெகுலர் சிடிஎம் ப்ராசஸ்லேருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். ப்ராடக்ட்ஸும் கொஞ்சம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணணும். இப்போ அந்த டீட்டெயில்ஸை நம்ம இன்றைக்கி டே 4ல நம்ம ஸ்கின் ப்ரெப் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது என்ன ஸ்டெப்ஸ்னால் நம்ம மேக்கப்புடைய ஜென்ரல் பேசிக் மேக்கப் ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? பேசிக்கில் இதுதான் மேக்கப் ஸ்டெப்ஸு. ஒன்றுக்கு அடுத்து ஒன்று எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டெப்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ரெப் தான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறோம். செகண்ட் ஒன் இஸ் ப்ரைமர். தேர்ட் கலர் கரெக்டர். ஓகேங்களா? நிறைய பேர் கரெக்டர் சொல்லணும், பட் த கரெக்ட் டேர்ம் இஸ் கலர் கரெக்டர். ஃபோர்த் ஒன்று கன்சீலர். ஃபிஃப்த் வந்து ஃபவுண்டேஷன். சிக்ஸ்த் ஹைலைட்டிங். செவன்த் கான்டோரிங். எயித் வந்து பவுடர் ஆர் பேக்கிங் பவுடர் ப்ராசஸ். 9 வந்து பார்த்திங்கன்னா அதர்ஸ்ன்றதுல நமக்கு என்ன வரும்? ப்ளஷ் வரும், ஷிம்மர் ஹைலைட்டர் வரும், ஐ ஷேடோ, ஐப்ரோ டிஃபைனிங், இது மாதிரி இது எல்லாமே வந்து நமக்கு அதில் அதர்ஸில் வந்துடும். ஓகே, நமக்கு மெயினாக வந்து பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் ப்ரெப்லேருந்து ஃபவுண்டேஷன் வரைக்கும் தான் நம்ம பேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த பேஸை ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக கொண்டு வரணும். அதுக்கு நம்ம ப்ராப்பராக எல்லாமே பண்ணணும். அதே மாதிரி கைஸ், நான் ஏற்கனவே டே ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன், இந்த மேக்கப் பொறுத்த வரைக்கும் நமக்கு டெக்னிக்கல் நாலேஜில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நார்மலாக நம்ம 1 ஹவருக்கு வெளியில் போயிட்டு வர்றதுக்கோ, ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டு வர்றதுக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், இல்லை நம்ம வீட்டில் ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம வீட்டில் ரெடி ஆகிறதுக்கு போடுற மேக்கப்பை விட நம்ம இந்த ஒரு ப்ரைடுக்கோ, நீங்கள் வேறு யாருக்காவது கிளைண்ட்டுக்கு போடுறீங்க, ஒரு ப்ரைடுக்கு அவங்களுக்கு அன்றைக்கி ஒரு பிக் டே இல்லையா? ஸோ அந்த மாதிரி போடும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். ரொம்ப ஒரு சின்ன இது கூட அதில் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் கூட அந்த மேக்கப்பில் இருக்கக்கூடாது. அப்போ அந்த மாதிரி இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து நமக்கு டெக்னிக்கல் நாலேஜில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். ஸோ அதனால தான் நான் ஒரு இதுவும் உங்களுக்கு டீட்டெயிலாக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரியலைன்னா திரும்ப போயிட்டு ஒரு தடவை பார்த்துக்கோங்க, ஒரு நோட்ஸில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம போயிடலாம். ஸ்கின் ப்ரெப் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி சிடிஎம் ப்ராசஸ். சிடிஎம் ப்ராசஸ். ஓகேங்களா? இப்போ இந்த சிடிஎம் வந்து அப்படியே எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு சிடிஎம்ன்றது கிளென்சிங். கிளென்சிங் என்ன பண்ணணும்? நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட்ஸு, இம்ப்யூரிட்டி இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் நம்ம கிளென்சிங் பண்ணுறோம். கிளென்சிங் மில்கோ, இல்லை கிளென்சிங் லோஷனோ, இல்லை கிளென்சிங் வாட்டரோ வச்சு க்ளீன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் வந்து நான் நிறைய டைப்ஸ், ஆயிலி டைப்ஸு, நிறைய ஸ்கின் டைப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் டே 2ல் சொல்லியிருந்தேன். பட் நான் வந்து ஒன்று சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரை ஸ்கின்க்கு நீங்கள் ஒரு க்ரீம் பேஸ்டு, லோஷன் பேஸ்டு போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து பண்ணிட்டு கூட க்ளீன் பண்ணிவிட்டு செகண்ட் வந்து நம்ம வாட்டர் பேஸ்டு வச்சு இந்த ஐஸு, லிப்ஸு அந்த மாதிரி வாட்டர் பேஸ்டு கிளென்சர் வச்சு நம்ம யூஸ் பண்ணால் தான் வந்து அந்த கண்ணில் இருக்க மை, லிப்ஸ்டிக் இதெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா கிளென்சிங் ஒரு மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட் ஒரு மை வச்சுட்டு வரலாம், ஒரு குங்குமம் வச்சுட்டு வருவாங்க வீட்டில் இருந்து மேக்கப் பண்ணும்போது. லிப்ஸ்டிக்ஸு ஏதாவது மைல்டு லிப்ஸ்டிக், நியூட் லிப்ஸ்டிக் வச்சுட்டு வருவாங்க. இந்த மாதிரி எது வேணாலும் அவங்க விருப்பம் வச்சுட்டு வருவாங்க. அதை எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிட்டு தான் மேக்கப் போடணும், இல்லைன்னா ஸ்கின் டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் கிளென்சிங் வந்து நம்ம ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஸ்கின் டைப்பை இப்போ உங்களுக்கு 2ஆக பிரிக்கிறேன். ஆயிலி அண்ட் காம்பினேஷனாக ஒரு டைப்பாகவும், ட்ரை அண்ட் நார்மலாக ஒரு டைப்பாகவும் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? சென்சிட்டிவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஆயிலி அண்ட் காம்பினேஷன்லேயும் நமக்கு வரும், ட்ரை அண்ட் நார்மல்லையும் நமக்கு வரும். அதனால சென்சிட்டிவாக வந்து நம்ம இதில் தான் வரும். அதில் நீங்கள் எந்த காம்பினேஷனும் சென்சிட்டிவாக இருக்கோ அதை பார்த்து நம்ம அதுக்கேற்ற ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து சில இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னே கொடுப்பாங்க, அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கிளென்சிங்க்கு நான் வந்து ஆயிலி அண்ட் காம்பினேஷனுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன்னா ஆயில் ஃப்ரீ கிளென்சர். ஓகேங்களா? ஆயில் ஃப்ரீ கிளென்சர் ஆர் வாட்டர் பேஸ்டு கிளென்சர்.
ஓகே, இது கிளென்சர். இது ஓகே, ஆயில் ஃப்ரீ கிளென்சர் ஆர் வாட்டர் பேஸ்டு கிளென்சர் யூஸ் பண்ணலாம். அதே ட்ரை அண்ட் நார்மலுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயில் ஃப்ரீ கிளென்சரும் யூஸ் பண்ணலாம், எனி க்ரீம் ஆர் லோஷன் பேஸ்டு கிளென்சரும் யூஸ் பண்ணலாம், அண்ட் வாட்டர் பேஸ்ட். எதுக்காகனா இப்போ வந்து இது கிளென்சர்ன்றது நமக்கு என்ன, ஜஸ்ட் நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட்ஸ் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். அது வந்து நம்ம ஸ்கின்னை ஒரு மாய்ஸ்சரோ ஒரு ஹைட்ரேட்டடாகவும் வச்சுக்க போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் வந்து ஆயில் ஃப்ரீ கூட ட்ரைக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் ஆயில் ஃப்ரீ இது பண்ணிக்கோங்க. பட் கம்பல்சரி நீங்கள் வந்து க்ரீம் பேஸ்டு தான் ஒரு கிளென்சர் போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு வாட்டர் பேஸ்டு கிளென்சர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ஐ ஏரியா அண்ட் லிப்ஸ். ஓகேங்களா? வாட்டர் பேஸ்ட் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்தால் தான் இது நல்லா க்ளீன் ஆகும். ஸோ இதுதான் கிளென்சிங்கோடைய இது. நெக்ஸ்ட் வந்து நம்ம டோனிங். டோனர் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், ஆயிலி அண்ட் காம்பினேஷனுக்கு நம்ம டோனிங் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். ரீசன் என்னன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸசிவ் ஆயில் இருக்கிறதுனால ஓப்பன் போர்ஸ் பெருசாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஓப்பன் போர்ஸ் க்ளீன் பண்ணோம்னா அந்த போர்ஸ் ஓப்பன் ஆகுது இல்லையா, அதை வந்து டைட்டன் பண்ணுறதுக்காக டோனர்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். கம்பல்சரி ஃபார் ஆயிலி அண்ட் காம்பினேஷன். ஓகேங்களா? ரீசன் வந்து அந்த போர்ஸை டைட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ எனி டைப் ஆஃப் டோனர், பட் ஆல்கஹால் ஃப்ரீ வாங்கிக்கோங்க. ஆல்கஹால் வந்து வித் ஆல்கஹால் போட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஸ்கின் வந்து அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்கஹால் வித் ஆல்கஹால் ஃப்ரீ டோனர் நீங்கள் யூஸ் பண்ணலாம், எனி டைப் ஆஃப் டோனர். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ட்ரை காம்பினேஷன், ட்ரை அண்ட் நார்மல். இப்போ டோனரில் டீப் கிளென்சர்னு சொல்லுவாங்க. டோனருக்கு இன்னொரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டீப் கிளென்சர். நம்ம இன்டர்னல் ஸ்கின் உள்ளே போய் அதில் இருக்க டர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டீப்பாக கிளென்ஸ் பண்ணும் டோனர். அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறது. ட்ரை அண்ட் நார்மல் பார்த்தீங்கன்னா நமக்கு டோனரை யூஸ் பண்ண தேவை கிடையாது, ஏற்கனவே டைட்டாக இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி டே 2ல் சொன்னது தான் இருக்குது. இப்போ இந்த டோனர் பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்ககிட்ட வந்து ஒரு டோனர் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு நான் ஐஸ் க்யூப் இருக்குல்ல, ஐஸ் க்யூபை டைரெக்டாக ஃபேஸில் வைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு ரேப் பண்ணிக்கோங்க, ஒரு டிஷ்யூஸ்லேயோ இல்லை வந்து ஒரு மெலிசான கிளாத்தில் நல்லா டைப் பண்ணி ஃபேஸில் அங்கங்கே டேப் பண்ணி எடுங்க. ஓகேங்களா? லைக் டேப் வாட்டரே ஒரு கோல்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சென்சேஷனில் நம்ம வந்து இந்த ஐஸ் க்யூப்ஸை வைக்கணும். ஸோ டோனர்ஸ் நம்மளோட கிட்டில் இருக்கணுமான்னு கேட்டால் ஓகே வச்சுக்கோங்க. இன்கேஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ஐஸ் க்யூப்ஸை யூஸ் பண்ணலாம். ட்ரை அண்ட் ஸ்கின்க்கு டோனர் ஸ்கிப் பண்ணிடலாம். பட் சென்சிட்டிவ் வரும்போது, சென்சிட்டிவ் இங்கே எழுதிக்கிறேன் எதுக்கோ சென்சிட்டிவ்னு, நீங்கள் ஆனால் ப்ராடக்ட்ஸ் எந்த காம்பினேஷன் வருதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. சென்சிட்டிவ்னா வாட்டர் பேஸ்டு போங்க. ஓகேவா? டோனர் வந்து சென்சிட்டிவ்க்கு ஐஸ் க்யூப்ஸ், கம்பல்சரி ஐஸ் க்யூப்ஸு சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எவ்வளோ சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு வந்து இந்த மாதிரி எதுலலாம் நேச்சுரலாக பண்ண முடியுமோ பண்ணிக்கிறது பெட்டர். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது மாய்ஸ்சரைசர். ஓகே, மாய்ஸ்சரைசரில் என்ன பார்க்க போகிறோம் ஆயிலி ஸ்கின்க்குனா, எப்போவுமே வந்து நம்ம பண்ணுறது வாட்டர் பேஸ்ட் ஆர் லைட் வெயிட் ஜெல் பேஸ்ட். ஓகேங்களா? ஆயில் ஃப்ரீயாக இருக்கணும். வாட்டர் பேஸ்ட் ஆர் லைட் வெயிட். வாட்டர் பேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் வருது, அக்வா பிளாஸ்ட், அப்புறம் நியூட்ரோஜனோடைய ஹைட்ரோ பூஸ்ட், ஜெல் பேஸ்ட் லைட் வெயிட்டு, பான்ஸ், இது அஃபோர்டபுள் ப்ரைஸ் பான்ஸ்க்கு வருது ஜெல் பேஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்க்கு நல்லா யூஸ் ஆகும். ட்ரைக்கு போனீங்கன்னா எனி க்ரீம் அண்ட் லோஷன் பேஸ்ட், க்ரீம் ஆர் லோஷன் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர். ஓகேங்களா? மாய்ஸ்சரைசர், க்ரீம் ஆர் லோஷன் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிப்போம். சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு நான் சொன்ன மாதிரி சென்சிட்டிவ் மாய்ஸ்சரைசரில் இதில் எது வந்து நமக்கு அவங்க சென்சிட்டிவ் ஆயிலியோடு இருக்காங்களா ட்ரையோட நார்மலோடு இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணினா நீங்கள் இதை வந்து மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ட்ரைக்கு ஜெல் பேஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்டால் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. இவங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஜெல் பேஸ்ட்டும். ஸோ இதுதான் மெயின் கிளென்சிங், டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர். ஓகேங்களா? ஸோ இதுதான் சிடிஎம் ப்ராசஸ். பட் இது மட்டும் சிடிஎம் ப்ராசஸ்ன்றது இதுதான். இது கூட நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிளென்சிங் பண்ணுறோம் இல்லைங்களா? கிளென்சிங் பண்ணும்போது கிளென்சிங் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு. செகண்ட் ஓகேங்களா? செகண்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸ்க்ரப் போட போகிறோம். ஸ்க்ரப் போட போகிறோம். ஏன் ஸ்க்ரப் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய டெட் செல்ஸ், நம்ம ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா, நம்ம நைட்லலாம் தூங்குவோம் இல்லையா, தூங்கும்போது நம்மளோட ஃபேஸில் அந்த டெட் செல்ஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த டெட் செல்ஸை நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணாதான் அந்த ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபேஸை டச் பண்ணாலே தெரியும் ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணணும் கம்பல்சரி. ஓகேங்களா? இன்கேஸ் நம்ம ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ப்ரைடுக்கு மேக்கப் போடுறீங்க, டைம் இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா முதல் நாளே அவங்கள ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வர சொல்லுங்கள் வித் ஃபேஸ் பேக்கோட. நீங்கள் இங்கே இல்லை நம்மளோட ஸ்டுடியோவில் இல்லை நம்ம வீட்லேயோ இல்லை அவங்க வீட்டில் போய் பண்ணுறீங்க அப்படின்னா கிளென்சிங் போடணும். கிளென்சிங் யூஸ் பண்ணி கிளென்ஸ் பண்ணி ஃபேஸை நல்லா கிளென்சிங் பண்ணி முடிச்ச உடனே ஸ்க்ரப் பண்ணணும். அண்ட் தேர்ட் வந்து ரிமூவ் ஃபேஷியல் ஹேர். நிறைய பேருக்கு வந்து ஃபேஸில் ஹேர் இருக்குது, கொஞ்சம் நிறைய சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இருக்குது. ஸோ அந்த ஹேரை ரிமூவ் பண்ணால் தான் அந்த ஒரு ஃப்ளாலெஸ்ஸான பேஸ் வந்து நல்லா இருக்கும். நமக்கு ஒரு அந்த பேஸே வந்து ஒரு செகண்ட் ஸ்கின் மாதிரி நமக்கு வரும். நிறைய பேர் வந்து பயப்படுறது என்னன்னா, இல்லை எனக்கு ஃபேஸில் ஹேர் ரிமூவ் பண்ணால் பெருசாக, அதாவது திக்காக வளரும் இல்லை நிறைய வளரும்னு நினைக்கிறீங்க. அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, தாராளமாக பண்ணலாம். யூஸிங் நம்ம ஐப்ரோ ரேசர் இருக்கு இல்லையா, அந்த ஐப்ரோ ரேசர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? பட் நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு வேக்சின் பண்ணுறதெல்லாம் வந்து அந்த டைமில் பண்ணக்கூடாது. ஏன்னா சம்டைம்ஸ் பம்ப்ஸ் வர ஆரம்பிச்சிடும். பம்ப்ஸ்னா தண்டாக ஆரம்பிக்கும், அந்த மாதிரி அலர்ஜி ஆக ஆரம்பிக்கும். ஸோ எப்போவுமே மேக்கப் பண்ணுற அன்னைக்கு, ஈவன் கிளைண்ட் வந்து எனக்கு ஏற்கனவே வேக்சின் பண்ணியிருக்கேன், எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னாலும் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸோ அன்னைக்கு நீங்கள் ஐப்ரோ ரேசர் வச்சு தான் நம்ம வந்து ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணாமல் நம்ம ஒரு மேக்கப் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் பேபி ஹேர் மாதிரி இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுடலாம். நல்லா விசிபிளாக தெரிகிற ஹேர் இருந்ததுன்னா கம்பல்சரி பண்ணணும். ரீசன் என்னன்னா, நம்ம இப்போ நீங்கள் ஃபவுண்டேஷன்ஸ் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து ஆக்சிடைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஃபவுண்டேஷன் என்ன நம்ம உள்ள இருக்க ஸ்கின் கலரில் ஃபவுண்டேஷன் மேலே இருக்க ஸ்கின் கலரில் போட்டாலும் கொஞ்சம் நேரம் ஆனோம்னா அந்த முடி என்ன கலரில் இருக்கும், பிளாக்காக இருக்கும். அது வெளியில் பாப் அவுட் ஆகும். அந்த கலர்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக வெளியில் ஆரம்பிக்கும். அப்போ அதை பார்க்கறதுக்கு மேக்கப் ஆக்சிடைஸ் ஆன மாதிரி இருக்கும், கிரேவாக இருக்கும், பிளாக்காக இருக்கும். ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்காக தான் விடும். ஓகேங்களா? அதனால வந்து விசிபிளாக இருக்குது, பார்த்தாலே உங்கள் ஃபேஸில் இல்லை, உங்கள் ஃபேஸில் நிறைய ஹேர் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் கம்பல்சரி அதை ரிமூவ் பண்ணிட்டு பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடணும், இந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு 1 or 2 hours ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடணும் கிளைண்ட் கிட்ட. இப்போ இதே நம்ம ஒரு 1 or 2 hours, ஓகேங்களா, இப்போ ஒரு பார்ட்டி மேக்கப் கேட்குறாங்க. பார்ட்டி மேக்கப் கூட நிறைய நேரம் இருக்குது இல்லையா, 6 hours 8 hours இருக்குது, அதுக்கெல்லாம் எடுத்து தாக்கணும். இப்போ ஒரு 2 hours 3 hours ஒரு மேக்கப்னா பண்ணலாம். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் ஹேர் எப்படி க்ரோ ஆகுதோ, ஓகேங்களா, ஃபேஸ் ஹேர் எப்போ க்ரோ ஆகுதோ அந்த இதில் தான் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், மேலேருந்து டவுன்வர்ட்ஸில் தான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணணும். முடியை வந்து இப்படி இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இதுதானே ஸ்கின்னு, ஓகே, இதுதான் வந்து நம்ம ஃபேஸ்னா நம்ம ஃபவுண்டேஷனை இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக மூக்கு இருக்கு இல்லைங்களா, நோஸ்லேருந்து அப்படியே கீழே டவுன்வர்ட்ஸ் பொசிஷனுக்கு தான் நம்ம ஃபவுண்டேஷனை எப்போவுமே பிளெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதை விட்டுட்டு நீங்கள் இங்கேருந்து அப்வர்ட்ஸ் மோஷனில் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த ஹேர் எல்லாம் வந்து ஃபவுண்டேஷனோட இதுவாகி அப்படியே ஸ்லாண்டிங்காக நம்ம ஸ்கின்ல ஒட்டிக்கும். ஓகேங்களா? அது அப்படியே ஸ்கின்ல ஒட்டிடும். பட் கொஞ்ச நேரம் ஃபவுண்டேஷன் ட்ரை ஆன உடனே என்ன ஆகும்னா, இந்த ஹேர் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். அப்போ மேக்கப் எல்லாம் கேக்கியாக பேட்சியாக வர ஆரம்பிக்கும். இது நான் சொல்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் விசிபிள் ஹேர் இருக்கிறவங்களுக்கு. ஓகேங்களா? நம்ம ஹேர் எப்படி இருக்கும், நம்ம தண்ணி பட்டால் நார்மலாக நம்ம ஹேர் எப்படி இருக்கு, நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்கும், நல்லா அப்படியே படிஞ்சிருக்கும். அதே வந்து கொஞ்சம் காஞ்சதுன்னா அப்படியே ஃப்ரிஸி ஆகிடும். கரெக்டுங்களா? ஃப்ரிஸி ஆகும்போது என்ன ஆகிடும், அது படிஞ்ச இடத்துல இருக்க ஃபவுண்டேஷன் நல்லா மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்படியே அங்கங்கே குட்டியாக பேட்சியாக இருக்கும். பார்க்கறதுக்கு மேக்கப் மூவ் ஆகுற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ அதனால விசிபிள் ஹேர் இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி நீங்கள் ஃபேஸ் ஹேரை ரிமூவ் பண்ணணும் யூஸிங் ஐப்ரோ ரேசர். ஓகேங்களா? நோ த்ரெட்டிங், நோ வேக்சிங், நோ த்ரெட்டிங், நோ வேக்சின். ஏன் த்ரெட்டிங்கும் பண்ணக்கூடாதுன்னா, சம்டைம்ஸ் த்ரெட்டிங் கரெக்டாக பண்ணணும், பண்ணலன்னா கூடுக்கூடா எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து அட் த டைம் ஆஃப் அந்த அக்கேஷனுக்கு, ஒரு பிரைடுக்கு பண்ணுறீங்க, அன்னைக்கு பிரைடோட மேக்கப் இருக்குது அப்படின்னா தயவு செய்து இதை பண்ணாதீங்க. ஒன்லி வந்து ரேசர் வச்சு பண்ணுங்க. ரேசர் வச்சு எப்படி ரிமூவ் பண்ணணும்னா, நல்ல ஒரு கிளென்சிங் மில்க்,
கிளென்சிங் மில்கை நல்லா ஃபேஸில் போட்டுட்டு அதில் வந்து நம்ம ரேசர் வச்சு அதை க்ளீன் பண்ணி எடுக்கணும். இது நம்ம ப்ராக்டிக்கல் கிளாஸ் அப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ண உடனே ஒரு வெட் வைப்ஸ் வச்சு ஃபேஸை நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? வெட் வைப்ஸ் வச்சு நல்லா ஃபேஸை வந்து வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெட் வைப்ஸ் வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் இருக்கு இல்லையா, அந்த பேபி வைப்ஸ் ஜான்சன் அண்ட் ஜான்சனில் பேபி வைப்ஸ் வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து மைல்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த வெட் வைப்ஸ் எல்லாம் மைல்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்க்கும் அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்குலாம் ரொம்ப ஹார்டாக வேண்டாம். வேறு எந்த ப்ராடக்ட் போகாதீங்க. ஜான்சன் அண்ட் ஜான்சனே நல்லா இருக்குது. ஸோ அதனோட பேபி வைப்ஸ் எப்போவும் உங்களோட வேனிட்டியில் ஒன்று வச்சுக்கோங்க. நாட் ஃபார் நமக்கு வெறும் ஒரு ஃபேஸ் க்ளீன் பண்ணுறதுக்காக இல்லை, நம்மளோட ப்ரஷஸ் கூட க்ளீன் பண்ணுறதுக்கு வெட் வைப்ஸ் ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அதை வச்சுக்கோங்க. சடனாக நம்ம ஒருத்தருக்கு நீங்கள் உங்ககிட்ட ஒரு ப்ரஷ் தான் இருக்குது, கரெக்டர் அண்ட் கன்சீலர் இருக்குன்னா நம்ம கரெக்டர் பண்ணோன்னா அதை டக்குன்னு க்ளீன் பண்ணிவிட்டு கன்சீலர் எடுக்கணும்னா அதுவே உங்களுக்கு அட் த டைம் ஆஃப் மூமெண்ட்டுக்கு அது யூஸ் ஆகும். பட் ப்ரஷ் கிளென்சருன்றது வேறு, அது ப்ரஷ் க்ளீன் பண்ணுறதுன்றது வேறு மெத்தடு. அது நம்ம தனியாக நான் ஒரு வீடியோஸ் போடுறேன். ஸோ இதுதான் வந்து வெட் வைப்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கிளென்சிங் பண்ணிட்டீங்க, ஸ்க்ரப் பண்ணிட்டீங்க, அப்புறமா ஃபேஷியல் ஹேரும் ரிமூவ் பண்ணிட்டீங்க. எதுக்காக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஃபேஷியல் ஹேர் நம்ம ரிமூவ் பண்ணுறோன்னா, ஸ்க்ரப் பண்ணோடனே ஒரு ஸ்மூத் ஆகிடும் நம்ம ஃபேஸ். அப்போ ஃபேஸோடைய ஹேர் ரிமூவ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பண்ணிடுறீங்க. 4th ஒன் வெட் வைப்ஸ் வச்சு பேபி வைப்ஸ் வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. 5th ஒன் இஸ் ஃபேஸ் பேக். ஓகே, ஃபேஸ் பேக் போடுங்க. அண்ட் 6th வந்து டோனர், 7th வந்து மாய்ஸ்சரைசர். ஸோ இதுதான் வந்து ஸ்கின் ப்ரெப், ஆக்சுவல் ஸ்கின் ப்ரெப் ஃபார் பிரைடல். இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மேக்கப் கிளாஸு. ஸோ நான் ப்ரொஃபஷனலாக சொல்கிறேன். ஒரு மேக்கப்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மேக்கப்னா என்ன பண்ணுவீங்க, நம்ம கொடுக்க போகிறோம், வெளியில் ப்ரைடுக்கு போட போகிறோம், எல்லாருக்குமே போடணும். ஒரு இந்த மாதிரி வெட்டிங்க்கு ரிசப்ஷனுக்கு தான் போட போகிறோம். அப்போ நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தால் தானே நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஸ்கின் ப்ரெப் இப்படி தான் பண்ணணும். இதே நார்மலாக நம்ம ஒரு இதுக்கு போகிறோன்னா நம்ம டெய்லி உட்காந்துட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா, ஸ்க்ரப். ஸோ அதுக்கு தான் சொன்னால் வீக்லிக்காக ட்வைஸ் ஆர் த்ரைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. விசிபிள் ஹேர் இருந்தால் நீங்கள் வேக்சிங் பண்ணுறீங்களோ, த்ரெட்டிங் பண்ணுறீங்களோ, இல்லை ரேசர் வச்சு பண்ணிக்கிறீங்களோ, அதுவும் உங்களோட இது ஹேர் எந்த மாதிரி வளர்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்துக்கலாம். இல்லை பண்ணலைனாலும் பரவாயில்ல. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நம்ம ஜென்ரல் சிடிஎம் ப்ராசஸை செல்ஃப் இதுக்கு பண்ணிக்கலாம். பட் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் பண்ணணும், ஒருத்தருக்கு மேக்கப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கம்பல்சரி இதுதான் வந்து ஸ்கின் ப்ரெப், கிளென்சிங், ஸ்க்ரப், ரிமூவ் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுங்கள். அடுத்தது வெட் வைப்ஸ் வச்சு ஃபேஸை நல்லா தொடச்சிடுங்க. ஃபேஸ் பேக் போடுங்க, டோனர் போடுங்க, அண்ட் மாய்ஸ்சரைசர் போடுங்க. ஃபேஸ் பேக் போட்டுட்டும் வந்து அகைன் வெட் வைப்ஸ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. ஓகேங்களா? எடுத்துகிட்டு டோனர் போட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்கின் ப்ரெப். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ரைமர் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.